இயற்கையிலேயே கள்ளங்கபடம் இல்லாம யதார்த்தமா பழகக்கூடிய இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே பல சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கையில இனி மன நிம்மதி ஏற்படக்கூடிய காலமா இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மன நிம்மதி கெடுக்கிற அளவுக்கு கஷ்டங்கிறது இனி வர வாய்ப்பு இல்லை. பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம் மனப்பக்கம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி வரக்கூடிய நாட்கள் நிதி நிலைமை சீராகும், கடன் சுமை குறையும், குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாம போகும், கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்குது, வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்லது நடக்கக்கூடிய நேரம். ஆனா நீங்க செலவை குறைக்கணும், ஆடம்பர செலவுக்கு ஆளாகக்கூடாது, சேமிப்பு உயர்த்துறதுக்கு உண்டான வழியை தான் தேடணுமே தவிர கடன் வாங்குறது இந்த நேரம் வேண்டாம். ஏன்னா கடன் வாங்குறதை விட கொடுமையான விஷயம் வேற எதுவுமே இல்லை. அதனால ஒருபோதும் இந்த நேரத்துல கடன் வாங்கி ஒரு வேலையை செய்யறது வேண்டாம், அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது வேண்டாம். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் உங்கள் குடும்ப வாழ்க்கை பிள்ளைகளை பற்றின பேச்சுக்களை யோசிக்க பாருங்க. தினமுமே இந்த ஒரு சில வழிபாட்டை நீங்கள் செய்யறது ஒரு நல்ல பலனை கொடுக்கணும்னு சொல்லலாம். அந்த வகையில் எந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யணும், அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே வாழ்க்கையில் ஒரு இறுக்கமான சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் ஏற்றம் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குது. ராசியை விட்டு ராகு விலகிட்டார்னாலுமே இது ஜென்ம சனி காலம். முயற்சிகள் இருந்த தட தாமதம், கூட பிறந்தவங்க இளைய சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுங்கிறது இனியுமே கொஞ்சம் இருக்குது. அதனால கொஞ்சம் இந்த நேரம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்குங்க. வெளிநாடு மாதிரியான விஷயம் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காம மறுபடியும் சொந்த ஊர் திரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வீடு வாகனம் பிராப்தம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமாக முடியும்னு சொல்லலாம். திறமை மூலமாக தான் இந்த நேரம் நிறைய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை, நல்ல மாற்றம் தான். பூமி மனம் வாங்குறதுல ஏற்பட்டிருந்த தடை நீங்கும், திருமண முயற்சி சிறப்பாக முடியும், மறுமண திருமண முயற்சி சாதகமாக முடியும், மனசு மகிழ்ற மாதிரி இனி விரைவிலேயே சுப நிகழ்ச்சி அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் நடக்க போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும், கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்குது, அடமான நகை சொத்துக்களை மீட்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை கூடி வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சு பாருங்க, சாதகமான பலன் கிடைக்கும். உங்கள் குழந்தைகளுக்கான கல்விக்கான நிலையில் இந்த நேரம் நல்ல முன்னேற்றங்க. அவங்களுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளையும் சாதகமான பலன் கிடைக்கும். உங்கள் குழந்தைகள் விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளை நீங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பணிச்சுமையால் கொஞ்சம் மன உளைச்சல் அப்பப்போ வந்து போகலாம். இந்த நேரம் மனசை பொறுத்த வரைக்குமே நீங்கள் லேசாக வச்சிருக்க முயற்சி செய்யுங்க. யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை செய்கிறது நல்லது. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலுமே தேவையில்லாத கற்பனை மனசில் நீங்கள் வச்சுக்கிறதால மன சஞ்சலங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தை நீக்க பாருங்க. இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா வம்பு பிரச்சனை வரக்கூடிய நேரம், வழக்கு வரக்கூடிய நேரம். அதனால இளம் வயதுக்காரங்க இந்த நேரம் காதல் விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மீன ராசி அன்பர்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. இந்த நேரம் எது செஞ்சாலுமே ஒரு முறை விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். இப்போ மிதுன ராசிக்கு மாறக்கூடிய பெரும்பாலுமே ராசிநாதனுடைய கேந்திரங்கிறது இந்த நேரம் உங்கள் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் சில நல்ல பலனை தரதான் செய்கிறாரு. தொழில் முன்னேற்றம் நடைபெறக்கூடிய நேரம், அரசாங்க காரியத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாடு வேலை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. 6ஆம் இடத்துல கேது அமைந்திருக்கிறதால உங்கள் எண்ணம் பூர்த்தி ஆகுன்னு சொல்லலாம். அதனால தான் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். ராசியில் சுக்கரன் உச்சத்தில் இருக்கிறதால பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் தான். எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் உண்டாகும். கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம். சில நேரம் அவசரப்பட்டு காரியத்தை செஞ்சுட்டு பின்னாடி அவசரப்படாதீங்க. எடுக்கும் போதே காரியங்களில் நிதானமாக செயல்படுறது நல்லது. அப்பப்போ குடும்பத்தில் குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கவலையால் சோர்வடையாமல் அதை எப்படி தீர்க்கணும்னு நீங்கள் முயற்சி செய்ய பாருங்கள். முன் யோசனை இல்லாமல் அவசரப்பட்டு எந்த காரியத்தை செய்ய வேண்டாம். இந்த விஷயத்தில் மட்டும் இந்த நேரம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தாவே மீன ராசி அன்றவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. வியாபாரம் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சகோதரருடைய ஆதரவு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த தோப்பு குத்தகை மூலமாக இந்த நேரம் நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம். விவசாய உற்பத்தி பெருக்கக்கூடிய வாய்ப்பு, ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல லாபம் பார்க்கலாம்.
வியாபார ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இரவு பகலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தொழிலில் மந்தமான நிலைமை மாறணும்னா உழைப்பு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த நேரம் ஏற்பட்டுக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக ஆத்திரமும் அவசரமும் இந்த நேரம் அறிவுக்கு சத்துரும்பாங்க. அதனால் எந்த நேரத்தில் நிதானத்தை கைவிட்டுறாதீங்க. நல்ல நண்பர்களும் விரோதியாக மாறிடுவாங்க. அதனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். வாகன பயணத்தில் இந்த வளைவுகளில் வேகத்தை குறைச்சிக்க பாருங்கள். சின்ன சின்ன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப முக்கியமாக தான தர்மங்களில் மனசு இந்த நேரம் நாட்ட முடியும்னு சொல்லலாம். அது ஒரு வகையில் இந்த நேரம் நல்லது தான். முடிஞ்ச வரைக்குமே தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அன்னதானத்தை தொடர்ந்து இந்த நேரம் நீங்கள் செயல்படுத்துறது மூலமா தடையில்லாத பல நல்ல மாற்றம் உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில இந்த நேரம் சூரியன் சுக்கிரன் இந்த நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறது பல நல்ல மாற்றம் தருன்னு சொல்லலாங்க. சனி ராகு நிலை கொண்டிருக்கிறதால உடல்ல மட்டும் அப்பப்போ உடல் உபாதை வந்து போகும். இருந்தாலும் எளிமையான சிகிச்சையால குணம் கிடைக்கக்கூடிய நேரம். கேது ஆதரவா இருக்கிறாரு. அதனால திருமண முயற்சிகளில் வரன் அமையறதுல தடங்கள் ஆரம்பத்தில் ஏற்பட்டுதான் நிவர்த்தி ஆகும். ஆனா இறுதியில வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய உங்க பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ நல்ல மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய நேரம். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கணும்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் அங்க வசிக்கக்கூடிய பெண்ணையோ பிள்ளையோ இந்த நேரம் நீங்க பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு, மனநிறைவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். சுப நிகழ்ச்சி இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கிறதால செலவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மனசில் நிறைவு ஏற்படக்கூடிய நேரம். உங்களுடைய தந்தையோட ஆரோக்கியத்தில் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துங்க. நீதிமன்ற வழக்கு மாதிரி இருந்தால் சாதகமான தீர்ப்பை இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த தருணம் வேலை பார்க்குற இடத்துல நிர்வாகத்தோட ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குங்க. இருந்தாலும் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அன்றாட உங்கள் கடமையை இந்த நேரம் சரிவர செய்ய பாருங்க. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தால் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் கொஞ்சம் அதிக அலைச்சல் கொடுத்தாலுமே, ஒரு பயணத்தை உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக கொடுத்தாலுமே அபிவிருத்தி உண்டாகும், லாபம் கிடைக்கும். உற்பத்தியை அதிகரிக்க இந்த காலம் ஏற்ற காலம்னு சொல்லலாம். சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பு தருவாங்க. நிறைய புதிய விற்பனை நிலையங்கள் திறக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுவுமே அனுகூலமான பலனாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. சம்பந்தப்பட்ட கிரகம் இந்த வியாபார ரீதியாக அபிவிருத்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புங்க. அதாவது லாபம் கொடுக்கக்கூடிய நேரம். உழைப்பு கடினமாக இருந்தால் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுப பலம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சேர்க்கை இந்த நேரம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வருமானமும் சிறப்பாக இருக்குது. ஆனால் அதிகப்படியான அலைச்சல் இருக்கும், பயணங்கள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள நல்ல வாய்ப்பாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சுக்குன் உள்ளிட்ட அனைத்து கிரகமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதால கட்சியில் ஆதரவு சிறப்பாக இருக்குது. செல்வாக்கு உயர்ந்து வரும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களுக்கு ஆலோசனை தருவாங்க. ஒரு மதிக்கப்படக்கூடிய இடத்துக்கு நீங்கள் மாற போறீங்க. மாணவர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பாடங்களில் மனசு படின்னு சொல்லலாம். இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தாங்க. விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளை சேரப்போறீங்க. அதே சமயம் உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. இரவு நேரத்தில் நெடுநேரம் கண் விழிச்சு நீங்கள் இந்த நேரம் நீங்கள் செயல்படுறது வேண்டாம். இந்த தொலைபேசி, இந்த அலைபேசி மாதிரியான மின்சாதன பொருட்கள் பயன்படுத்துறது இந்த நேரம் வேண்டாம். ஆரோக்கியத்தை பார்த்துக்க கொள்வது உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு அனுகூலமாக தான் அமைஞ்சிருக்குது. நல்ல விளைச்சல், வருமானம் கிடைக்கும். தண்ணீர் மாதிரி அடிப்படை வசதியில் எந்த குறையுமே இல்லை. கொஞ்சம் சக்திக்கு மீறின உழைப்பு இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு. நீங்களுமே உடல் நலனில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த வரைக்குமே முடிஞ்ச வரைக்கும் உடல் உழைப்பை இதை நீங்கள் குறைச்சிக்கிறது தான் நல்லது. விரைய சாதத்தில் சனி ராக கூட்டு சேர்க்கை இருக்கிறதால ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரம். அதனால இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் சோர்வாக உணரலாம். உடலில் அதிகப்படியான அசதி உணரலாம். அதனால உடல் உழைப்பை முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் குறைச்சிக்க பாருங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பு, தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத கவலைகளை நீங்கள் தவிர்த்துட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. தொடர்ந்து இந்த நேரத்தில் தேவையில்லாமல் வெளியில் நீங்கள் அலையாமல் இருக்கிறது நல்லது தான். ஆரோக்கிய விஷயத்தில், இந்த உணவு விஷயத்தில் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். சனிக்கிழமையானால் ஏழை ஒருத்தருக்கு நீங்கள் உணவு அளிக்கிறது ஒரு நல்ல பலனாக ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக அமையும். பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் சனிக்கிழமை நாட்களில் மாலையில் நீங்கள் தொடர்ந்து எள்ளெண்ணெய் தீபம் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிட்டு வர பாருங்கள். நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம். மேலுமே மீன ராசி அன்புகள், உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பல தடைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு நல்ல வருமானமே இல்லை, என்ன தொழில் செஞ்சாலும் சிறப்படைய மாட்டேங்குதுன்னு நீங்கள் கவலைப்படக்கூடியவங்க இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தூங்கி எழுந்ததுமே நீங்கள் உங்கள் உள்ளங்கையை பார்க்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் தொடர்ந்து உங்கள் குலதெய்வத்துக்கு இஷ்டமான படையிலிட்டு இழுப்பெண்ணி தீபம் ஏற்றின பின்னாடி ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டில் தினமுமே பூஜை செஞ்சு வழிபாடு செய்கிறப்ப நல்ல மாற்றம் உண்டாகும். இது பொருளாதார தடை மட்டும் இல்லை, குடும்ப நிலையில் தொடர்ந்து உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய பல துஷ்ட நிலைகளில் இருந்துமே நல்ல பாதுகாப்பு தரக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டை தான். இதனால் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் இந்த தொழில் நடத்தக்கூடிய இடங்களில், இந்த வியாபாரம் செய்ய
செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சமாக பச்சரிசி பரப்பி அதுக்கு மேலே ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தையோ ஸ்ரீ விருச்சுன்னு சொல்லக்கூடிய வாக்கியத்தையோ எழுதின பின்னாடி நீங்கள் தொடர்ந்து தீபேற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா பொருளாதார ரீதியாக எந்த தடையுமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.